வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ப்ராப்பரான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ சால்ட் கூட எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 200 கிராம் பருப்பு ஊற வச்சுக்கோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹார்ஸ் நல்லா ஊறிடணும். அதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பருப்பை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம மிக்ஸிக்குள்ளே போட்டிருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நல்லா அரைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சோண்டு பருப்பை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி ஏன் சேர்க்க வேணான்னா நல்லா ஊறிடுச்சு பருப்பு. ஸோ பருப்புலேயே இருக்கிற தண்ணியிலே அரைச்சிக்கலாம். ஸோ இதில் ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பருப்போடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 200 கிராம் பருப்புக்கு வந்து 100 கிராம் வாழைப்பூ எடுத்திருக்கேன். ஸோ வாழைப்பூ வடையில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணோடனே ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் நம்ம பருப்போடு மிக்ஸ் பண்ண போது. ஸோ நீங்கள் கட் பண்ண உடனே பருப்போடு சேர்த்துட்டு இந்த வாழைப்பூ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கருப்பாக ஆகாது. நெக்ஸ்ட்டு சால்ட் வந்து கரெக்டாக 5 கிராம்ஸ், கொஞ்சோண்டு பெருங்காயம், அதுக்கப்புறமா ஓமம் இல்லாட்டா நீங்கள் வந்து இது வந்து சோம்பு, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சு போதே நம்ம இதை ரெடி பண்ண போதே எண்ணெய் இதுக்கு முன்னாடியே ஹீட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு டேரெக்டாக அந்த நல்ல ஆயிலில் ஹீட்டாக இருக்க போது போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது. ஸோ அப்படி இல்லாட்டி வாழைப்பூ வந்து அதிகமாக சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணியாகிடும் பருப்பு. ஸோ அப்போ வந்து வடை வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு வந்து வடை வந்து எண்ணெயாகவே இருக்கக்கூடாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், ஆனால் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக குடிக்கூடாதுன்னா வாழைப்பூ வந்து நீங்கள் ஒரு துணியில் கட்டி நல்லா இருத்திட்டு அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் எடுத்துகிட்டு கூட போடலாம். நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னே டக்குன்னு ரெடி ஆனோடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடி பண்ணி பிசைஞ்ச உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னே ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து போட்டுடலாம், வெளியே வைக்கவே தேவையில்லை. ஸோ இந்த வெங்காயம் இந்த வாழைப்பூலாம் சேர்க்க போது நார்மலாக வந்து தண்ணி அதிகமாக விடும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து வடை வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காது. ஸோ இந்த வடையில் பார்த்திங்கன்னா நான் 5 கிராம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்கும், அதிகமாக கம்மியாலாம் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து எங்களோட வீட்டு லஞ்சில் இது வந்து நான் செஞ்சுருந்தேன். காரக்குழம்பு இன்றைக்கி பண்ணதால் காரக்குழம்புல வந்து வடை போட்டு பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து பாதி வடை செய்ய போதே காலி. ஸோ அன்றைக்கி லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் வந்து வடை, அதுக்கப்புறமா வந்து கேரட் பொரியல், கொஞ்சோண்டு இந்த கோவக்காய் இருந்துச்சு, அதை வச்சு பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ரைஸ், காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வடை வந்து கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கிராம்ஸ் பருப்புக்கு 100 கிராம் வந்து வாழைப்பூ வடை, சால்ட் வந்து 5 கிராம், மற்றதெல்லாம் உங்கள் இஷ்டம்.